எதிரியே கொள்கை தலைவருக்கு வாழ்த்து தெரிவிச்சாச்சு. ஆனா இன்னும் நம்ம அன்னை தூக்கத்துல இருந்து எழுந்திருக்க போல. சரி மெதுவா பொறுமையாவே எழுந்து வரட்டும். ஆனா இவர் எழுந்து வரதுக்கு முன்னாடி தாவேக்காவை முடிச்சிருவாங்க போல. ஏன்னா இந்த கட்சி ஆரம்பிச்சு இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கல. வெறும் 2 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள பதவிக்கு பணம் கேட்டாங்க அப்படிங்கிற சர்ச்சையை நம்ம பார்த்திருப்போம். அதுக்கு அடுத்ததா பதவிக்கு படுக்கையை கேட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மாவட்ட செயலாளரை பதவி நீக்கம் செஞ்சாங்க. இது பத்தாது அப்படின்ட்டு அதே பதவி கொடுக்கல அப்படின்னு சொல்லி விஜயோட காரை மறிச்சு தர்ணா போராட்டம் நடத்தியுமே அவங்க கண்டுக்கல. அதுக்கு பதிலா தவறான சாயம் பூசுறாங்க அப்படிங்கிற பேர்ல தூத்துக்குடியை சேர்ந்த அஜிதா அவங்க தற்கொலை முயற்சி வரைக்கும் போயிருக்காங்க. இப்படி தாவேக்கா கடந்த ஒரு சில மாதங்களா பத்து எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா? இந்த நெருப்புல எண்ணெயை ஊத்துற விதமா மதுரையில இன்னும் ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறது தான் மதிமுகம் டிகோட்ல விரிவாக பார்க்க போறோம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வழக்கமா கொள்கை தலைவர்களுக்கு பிறந்த நாளோ இல்லைன்னா இறந்த நாளோ வரும்போது ஒரு போட்டோ வச்சு மாலை போட்டு நான் என்னோட கடமையை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் இன்னைக்கு அவங்க கொள்கை தலைவரோட ஒரு ஆளான வேலு நாச்சியார் அவர்களுக்கு பிறந்த நாள். இதுக்கான வாழ்த்து கூட இன்னும் தெரிவிக்கவே இல்லை. ஆனா இருந்த இதுல பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவரோட கொள்கை தலைவருக்கு இவரே இன்னும் தூங்கி எழுந்து வாழ்த்து தெரிவிக்கல. இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு ஏஏ போட்டோவை ஜென்ரேட் பண்ணி போடுவாங்க. அதுக்கான நேரம் கூட இன்னும் கிடைக்காம இருக்கு. ஆனா இந்த கொள்கை தலைவருக்கு அவரோட கொள்கை எதிரி இருக்காரு இல்லையா, அவரே காலங்காத்தாலே விடிய காலையிலேயே அதுக்கு ஒரு வாழ்த்தை தெரிவிச்சிட்டாரு. இதெல்லாம் பார்த்தா விஜய் என்ன ஆவாரு அப்படிங்கறத தெரியல. தூங்கி எழுந்த உடனே ஒரு மிகப்பெரிய ஷாக் ஒண்ணு விஜய்க்கு காத்திருக்கு. இருந்தாலுமே நேத்து இதை விடையும் பெரிய ஷாக் எல்லாமே நடந்திருக்கு. இதெல்லாம் விஜய்க்கு தெரியாமையா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பட் இருந்தாலும் என்ன நடந்தது அப்படின்னா, இதுவரைக்கும் ஊழலை ஒழிக்க வந்த கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க பண்ண அந்த வண்டவாளம் தண்டவாளம் எல்லாமே நமக்கு வெளியே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்துட்டு இருந்து இப்போ அந்த வரிசையில கல்லாணையும் இணைஞ்சிருக்காங்க. கல்லாணை அப்படின்னு சொன்னோன்னே ஏதோ ஒரு டேமை பத்தியோ இல்ல நான் இந்த அணையில வரக்கூடிய அந்த நீர்வீழ்ச்சியை பத்தியோ சொல்றேன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. கல்லாணை அப்படிங்கிறது ஒரு மாவட்ட செயலாளரோட பேரு. விஜய் அன்பன் என்கிற கல்லாணை இவரு தான் இன்னைக்கு ஹாட் ஆஃப் த டாபிக். இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, வழக்கம் போல பதவிக்கு பணம் கேட்கறது தான். ஏன்னா இது தாவேகாவுக்கு ஒரு புதுசான ஒரு விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் இப்போ டிவிகே அஜிதா அவங்களுக்கு நடந்த அந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது தாவேகாவுல பெண்களுக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு விஷயம் தான் இப்பவுமே வெளிவந்திருக்கு. என்ன அப்படின்னா, இவரு தான் மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர். இவர் வடக்குக்கு மட்டும் செயலாளர் கிடையாது, கிழக்கு தெற்கு எல்லாத்துக்குமே இந்த கல்லணை என்கிற விஜய் அன்பன் தான் செயலாளரா இருக்காரு. சோ இவர் அங்க இருக்கக்கூடிய இடத்துலதான் சத்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணுமே இருக்கிறாங்க. அவங்க டிவிகேல, அதாவது அவங்களோட 19 வயசுல இருந்தே விஜய் ரசிகர் மன்றத்துல வேலை எல்லாமே செஞ்சு அதுக்கப்புறமா தாவேக்கா ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தாவேக்காவுக்காக இரவு பகலா வேலை செஞ்சிருக்காரு. தாவேக்காவுக்காக மேல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் வேலை செய்யறாங்களோ இல்லையோ, கீழே இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் விஜயோட ரசிகர் மன்றத்துல இருந்து அந்த தீவிரமான அந்த ரசிகர்கள் எல்லாருமே தாவேக்காவுக்கான வேலையை கரெக்டா தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இதை நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம ஏரியாலையுமே சின்ன பசங்க எல்லாமே செய்யறத பார்த்திருப்போம். ஆனா தலைவர்கள் மேலதான் அதிகமான விமர்சனம் இருக்கு. அந்த வழியில பார்த்தோம் அப்படின்னா 19 வயசுல இருந்தே விஜய்க்காக உழைச்சு ஓடா தேஞ்சவங்க தான் இந்த சத்யா அப்படிங்கிற டிவிகேவை சேர்ந்த ஒரு பெண்மணி. இவங்க தாவேக்க ஆரம்பிச்சோன்னா சொன்ன மாதிரி நிறைய வேலைகள் எல்லாம் செய்யவும், இவங்களோட இந்த வேலைகள் எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா இந்த கல்லாணை போயிட்டு நான் உனக்கு வட்ட செயலாளர் வண்டுமுருகன் பதவியே தரேன், நீ அதை நல்லா பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் உனக்கு கவுன்சிலர் பதவி தர அப்படின்னு சொல்லி நிறைய ஆசை வார்த்தைகள் கூறி, இது எல்லாமே தாவேக்காவுக்கு புதுசு கிடையாது. இந்த ஆசை வார்த்தைகள் எல்லாமே கூறி பல லட்சம் ரூபாய கல்லா கட்டியிருக்காரு இந்த கல்லாணை அப்படிங்கிறவரு. இது மட்டும் இல்லாம நம்ம ஏரியாக்குள்ள நிறைய நலத்திட்டங்கள் பண்ணணும், தாவேக்காவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், நம்ம பிரியாணி போடணும் எல்லாருக்குமே. ஏன்னா அன்னதானத்துல இவங்க பிரியாணி மட்டும்தான் போடுவாங்க, அதுவும் மட்டன் பிரியாணி மட்டும்தான் போடுவாங்க. அப்படிலாம் சொல்லி இன்னும் பல லட்சங்களையும் கறந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுமே சத்யாவுமே இந்த சின்ன சின்ன வேலைகள் அவங்க தாவேக்காவுக்காக ஏரியாக்குள்ள செஞ்சிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே சொந்த காசை போட்டுதான் செஞ்சிருக்காங்களாம். இப்படி கூட்டி கழிச்சு பார்க்கும்போது பல லட்சம் ரூபாய் தாவேக்காவுக்காக இந்த சத்யா அப்படிங்கிற பெண்மணி செலவழிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே தூத்துக்குடியை சேர்ந்த அஜிதா அவர்களுமே சொல்லியிருந்தாங்க, நான் ரசிகர் மன்றத்துல இருந்தே விஜய்க்காக உழைச்சிட்டு வரேன், இது வரைக்கும் 2 கோடி தாவேக்கா ஆரம்பிச்ச 2 வருஷத்துல 2 கோடி நான் செலவு பண்ணிருக்கேன் அப்படின்னா அஜிதாவோட அந்த வாக்குமூலம் ஆடியோவை நம்மளால கேட்க முடிஞ்சது. இப்போ சத்யாவுமே அவங்க செய்தியாளர்கள் கிட்ட இதான் சொல்லியிருக்காங்க, நான் பல லட்சம் ரூபாய் செலவு
பண்ணிருக்கேன், எனக்கு பதவி வாங்கி தர அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ மதுரையில கல்லாணைக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் தாவேக்காவினரை நடத்திட்டு வராங்க. சரி, இப்போ பதவிக்கு தானே பணம் வாங்கியிருக்காரு, சரி பதவி கொடுக்கலன்னா நீங்க அதை தானே சொல்லணும், ஏன் நீங்க இதுல வந்து பெண்களை இழுத்துட்டு வரீங்க அப்படின்னு கேட்டோம்னா இதுலயுமே கான்செப்ட் இருக்கு. என்னன்னா இந்த போராட்டத்துல வச்ச அந்த பேனர்ல என்ன எழுதிருக்கு அப்படின்னா, பெண்களோட மரியாதையை காக்காத கல்லாணையை வெளியேற்று அப்படின்னு தான் எழுதியிருக்காங்க. எதுக்காக இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போதுதான் தெரியுது, இந்த பொண்ணுக்கு ஏன் பதவி கொடுக்கலன்னா காசு கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக இல்ல, இவங்க ஒரு பெண் அப்படிங்கிறதுனாலதான் இவங்களுக்கு வந்து பதவி கொடுக்காம இருந்திருக்காங்க. இதுலயும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆண்களை மாதிரி பெண்களுக்கு அவ்வளவா ஸ்கில் எல்லாம் கிடையாது, பெண்கள்னாலே எப்பவுமே பிரச்சனை தான், அதனால இவங்களுக்கு எல்லாம் பதவி எல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசனை சொல்லி இவங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இதை எதிர்த்துதான் சத்யாவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே மதுரையில மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பதவிக்கு பணம் இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கமா தனியாவும் கல்லா கட்டியிருக்காரு இந்த வசூல் மன்னன் கல்லாணை அப்படிங்கிறவர். என்னன்னா விஜய் வந்து அப்போ மாசத்துக்கு 2 தடவையோ இல்ல ஒரு தடவையோ நான் வந்து மக்களை சந்திக்க போறேன் அப்படின்னு வந்து மிகப்பெரிய சம்பவங்கள் எல்லாம் நடத்திட்டு போறாரு இல்லையா, அந்த சம்பவங்கள்ல நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா அதுக்கு தனி அமௌண்ட், இப்போ விஜய சந்திக்கணும் நீங்க பங்கேற்கணும் அப்படின்னா அதுக்கு பல லட்சம் ரூபாய் வந்து நீங்க எனக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கமாவும் கல்லா கட்டிட்டு இருந்திருக்காரு இந்த கல்லாணை. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு புஷி ஆனந்த் இருக்காரு இல்லையா பொதுச் செயலாளர், ஏன்னா பதவிக்கு பணம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா புஷி ஆனந்த் பேர் இழுக்காம இருந்தா எப்படி சரியா இருக்குமா, சோ இந்த புஷி ஆனந்த் எனக்கு ரொம்பவே நெருக்கமானவர் அப்படின்னு ஒரு சிலரை மிரட்டி பணம் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஏரியாக்குள்ள எங்க நீங்க பேனர் அடிச்சாலும் புஷி ஆனந்தோட போட்டோ எந்த சைஸுக்கு இருக்கோ அதே சைஸுக்கு என்னோட போட்டோவும் இருக்கணும், ஏன்னா நானும் புஷி ஆனந்த் ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் எல்லாத்தையுமே மிரட்டிட்டு வந்திருக்காரு இந்த கல்லாணை. இவ்வளவு விஷயம் தாவேக்காவுக்குள்ள நடக்குது, இது எல்லாமே விஜய்க்கு தெரிய வருமா அப்படிங்கிறதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இவ்வளவு விஷயம் நடந்ததே தெரியல, ஏன் அவரோட கொள்கை தலைவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்படிங்கறதே விஜய்க்கு தெரியுமா அப்படிங்கிறது சந்தேகமா தான் இருக்கு. இந்த நிலைமையில இந்த உட்கட்சி பூசல் எல்லாத்தையும் விஜய் எப்படி சமாளிக்க போறாரு, விஜய்க்கு தெரிஞ்சாலும் சமாளிப்பாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி நமக்கு வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம அமைச்சர் மூர்த்தியோடையுமே இவருக்கு வந்து ஏதோ ஒரு லிங்க் இருக்கதா சத்யா வந்து இப்போ பரப்பி விட்டுருக்காங்க. தாவேக்காவுல இருக்கிறவங்களுக்கு அமைச்சர் மூர்த்தியோட என்ன லிங்க் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த லிங்க் காரணமாதான் அங்க எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளுமே செய்யல, ஏன்னா தாவேக்கா அப்படி எப்படிப்பட்ட நலத்திட்ட உதவிகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பாத்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அங்க செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே இவர் மேல இருக்கு. இப்போ இவர் மேல நடவடிக்கை எடுக்கப்படுமா, ஏன்னா இதுக்கு முன்னாடியே அஜிதா விஷயத்துல எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல, அப்படி இருக்கும்போது இந்த பெண்மணிக்காக மட்டும் எப்படி நடவடிக்கை எடுக்கப்படும், இவங்கதான் பெண்களை பாதுகாக்க வந்தாங்களா, இவங்கதான் பெண்களுக்கான சுயமரியாதைய பாதுகாத்துட்டு இருக்காங்களா அப்படிங்கறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பியூஷ் கோயல் நம்ம தமிழகத்துக்கு வருகை தந்து அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடத்துறோம் அப்படிங்கிற பேர்ல தாவேக்காவை இனிமே யாருமே திட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான கண்டிஷனை போட்டு போனார் இல்லையா, அந்த கண்டிஷனை நாங்க மீறுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியுமே இப்போ முடிவெடுத்திருக்காங்களாமா. அட்டாக் பாய்ஸ் அப்படிங்கிற மூட்ல இப்ப தாவேக்காவை இறங்கி அடிக்கிறதுக்கான முடிவை எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தொண்டர்களுக்கு கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு தகவல் வந்து தெரிய வந்திருக்கு. சோ இனிமேதான் காரசாரமான பல விஷயங்களை பார்க்க போறோம். சோ இணைந்திருங்கள்.